வணக்கம். இது 11th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ. 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், 12th ஸ்டாண்டர்ட் சொன்ன மாதிரி தான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முழுசாக படிக்க முடியாதவங்க வந்து அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸாவது லிமிட்டடாக அந்த கொஸ்டின்ஸாவது படிச்சுக்கிட்டா உங்களுக்கு 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்கிறோம். மற்றபடி சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் எல்லா டாபிக்ஸும் படிக்கிறது வந்து அவசியம். ஏன்னா சப்போஸ் ஏதோ கொஸ்டின்ஸ் வந்து மாற்றி கேட்குறாங்க அப்படின்னா அதையும் எழுதுறது தயாராக இருக்கணும். அதனால் எல்லா டாபிக்ஸும் தரவாக படிக்கணும். சென்டம் எடுக்கணும்னு எய்ம் பண்ணுறவங்க எல்லா டாபிக்ஸும் படிச்சுக்கிறது நல்லது. அப்படி ஃபுல்லாக படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாவது படிச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கொஸ்டின்ஸ் சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட் வால்யூமில் நம்ம ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். பாருங்கள், ஃபஸ்ட் சாப்டரில் குறுவினாவில் நமக்கு வந்து 5 மார்க்ஸ் எதுவும் இருக்காது, 5 மார்க்ஸ் கிடையாது. நெடுவினாவில் 5 மார்க்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். நெடுவினாக்களில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினில் பி, நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை பற்றி குறிப்பிடுக. இது வந்து கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க. முக்கோண முறை, ரேடார் முறை ரெண்டையும் விளக்க சொல்லி 5 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், பிழைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. இது வந்து 5 மார்க்கில் ஒரு முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து மூணாவது கொஸ்டின், பிழைகளின் பெருக்கம் பற்றி நீவீர் அறிந்தது என்ன? கூட்டல் மற்றும் கழித்தலில் பிழைகளின் பெருக்கத்தை விவரி. இதுவும் வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ப்ராப்ளத்தில் வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து இந்த ப்ராப்ளம், இது வந்து நமக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதில் இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது ஒரு டெரிவேஷன் தான். அதிர்வடையும் கம்பியின் அதிர்வெண் நியூ ஆனது அளிக்கப்பட்ட விசை F, நீளம் L, ஓரலகு நீளத்திற்கான நிறை M ஆகியவற்றை பொறுத்தது என கொண்டால் பரிமாண முறைப்படி அதிர்வெண் நியூ ப்ரொபோர்ஷனல் டு 1/L × √F F/m என நிரூபி அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான 5 மார்க். இப்போ இந்த